தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் ஜெபிக்கும் மாவட்டம் கன்னியாகுமரி, தொகுதி பத்மநாபபுரம். வாக்காளர்கள் 2,45,908 பேர். நாம் ஜெபிப்போம். எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் அன்பும் நிறைந்த நல்ல பரலோக பிதாவே, அப்பா, எங்களை முற்றிலுமாய் உம்முடைய கரத்தில் தாழ்த்துகிறோம். தேவனைகளின் தேவனாகிய கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணி எங்களை நடத்தி, எங்களை பரிசுத்தப்படுத்தி, எங்களை பலப்படுத்தி, ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த நாமத்தின் மகிமைக்கென்று ஜீவிக்க கிருபை பாராட்டுகிறதற்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, அதற்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, நடக்கவிருக்கிற தேர்தலை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த தொகுதியை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தேர்தல் ஆணையத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அதிகாரிகளை, ஊழியர்களை உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எந்த தடையுமின்றி ஆண்டவரே தன்னுடைய ஒவ்வொரு வேலையையும் நேர்த்தியாய், உத்தமமாய், நேர்மையாய் செய்ய தேவனாகிய கர்த்தர் இவர்களுக்கு கிருபை பாராட்டுவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த விதமான அதிகார இடையூறுகள் ஏற்படாதபடிக்கு தேவன் பாதுகாத்து கொள்ளும் என்று சொல்லி நாங்கள் கேட்கிறோப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு அதிகாரிகளையும் நீர் நடத்தும். ஞானமாய் செயல்பட தேவையான கிருபைகளையும் பலனையும், ஆண்டவரே ஜனங்களிடத்தில் செயல்பட தேவையான கிருபைகளையும், ஆண்டவரே அப்பா, ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் கர்த்தர் நீர் அருளி உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும் என்று சொல்லி நாங்கள் கேட்கிறோம் அப்பா. ஆண்டவரே, வாக்குப்பதிவு நாளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நல்ல ஒரு சமாதானமான சூழ்நிலையே வாக்குப்பதிவு நாளிலே எங்கள் தேவனாகிய கர்த்தர் ஏற்படுத்தி கொடுக்கிறதற்காய் அப்பா உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த வாக்குப்பதிவு நாளில் எந்த விதமான அசம்பாவிதங்களோ, ஆண்டவரே எந்த விதமான சமாதான குலைச்சலுக்கு ஏதுவான காரியங்களோ நிகழப்பெறாமல், ஆண்டவரே நல்ல சமாதானம், ஆண்டவரே நல்ல ஒரு கால சூழ்நிலையை கர்த்தர் நீர் ஏற்படுத்தி கொடுத்து, ஆண்டவரே அநேக ஜனங்கள் வாக்களிக்க கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த தொகுதியில் குடிநீர் வசதிகள் மேம்படுத்தப்படட்டும், மின்சாரம் மேம்படுத்தப்படட்டும், ஆண்டவரே சுகாதார வசதிகள் மேம்படுத்தப்படட்டும், பொருளாதார வசதிகள் மேம்படுத்தப்படட்டும், கல்வி வசதிகள் மேம்படுத்தப்படட்டும். ஆண்டவரே அப்பா, திரளான ஜனங்கள் உம்மை அறிந்து கொள்ள வழிவாசல்கள் திறக்கப்படட்டும். ஆண்டவரே, ரட்சிக்கக்கூடாதபடிக்கு உம்முடைய கரங்கள் குறுகி போகவில்லை, கேட்கக்கூடாதபடிக்கு உம்முடைய செவிகள் மந்தமாகவில்லை. ஆண்டவரே, நீர் ரட்சிப்பீர், நீர் உம்முடைய சமூகத்தில் கூட்டி சேர்ப்பீரதற்காகவே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம், கரத்தில் கொடுக்கிறோம். துதியும் கனமும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். ரட்சகர் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இணைந்து ஜெபிக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.